ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மண் சட்டியில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறமா வந்து இந்த வடகம் கொஞ்சம் போட்டுக்கணும், கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு பூண்டு சேர்த்துக்கணும். இந்த குழம்புக்கு வந்து பூண்டு தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும், அதனால் நம்ம எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலே சுருளை வதக்கிட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு வெங்காயம், நான் இன்றைக்கி வந்து ஒரு 3/4 வெங்காயம் போட்டிருக்கேன். அது நல்லா ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 3 தக்காளி நான் சின்ன சைஸாக எடுத்திருக்கேன். அது நல்லா கையிலே பிழிஞ்சு விட்டு போட்டுக்கலாம். மிக்சிலையும் அடித்து போடலாம், பட் கையில் பிழிஞ்சு போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தக்காளிக்காக வந்து நல்லா மசியணுன்றதுக்காக கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக வந்து மஞ்சள்தூள் போட்டுக்கிறோம். இது நல்லா வதங்க ஊற்றி நமக்கு தேவையான அளவு நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் நமக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கணும். இதுக்கு நான் குழம்பு தூளுக்கு பதில் நான் வந்து இந்த மருந்து குழம்பு தூள்னு இருக்கும், அது நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அது வந்து பால் கொடுக்குறதுக்கு நல்லா பால் சுரக்கும்னு சொல்லுவாங்க, அதுக்காக. அதுக்கப்புறம் தேவையான அளவு புளி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் நமக்கு தேவையான அளவு வந்து இந்த குழம்பு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்ல ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்க விடணும். கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தூவி ஒன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டோன்னே லிட் போட்டு மூடி ஆஃப்டர் 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்காக வந்திருக்கும். இதை அப்படியே எடுத்து சூடான சோறு கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.